அதிமுக தலைவர்கள் அது வந்து பிரம்மாண்டமான கட்சியே ரெண்டு கட்சி தான், ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக. வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி உதாசனப்படுத்தினாரா? ஏன்னா 2021 இதே போல ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அப்போ நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்க முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? கேட்க மாட்டார். நான் ஏன் பேச மட்டும் இல்லைங்க, 7 முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும், அதிமுக மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு சில யுக்திகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3 மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு அமைச்சரை என்னிடம் சொன்னார், என்ன நடந்தது என்று சொன்னார். கடைசி வரை எடப்பாடியார் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, வேறு வழியில்லை என்று விட்டுவிட்டார்கள். அவர் இது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதிமுக முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? இல்லை அதுக்கு என்ன காரணம்? அதிமுக முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சா? இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? பாஜகவும் அதிமுகவும் இணைந்த பிறகு மக்கள் விரும்பல சார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. டெல்லிக்கு போயிட்டு எடப்பாடி வீட்டு கதவை திறந்தார், தமிழ்நாட்டோட உரிமைகளை கேட்பதற்காக எதுக்காக தட்டினான்னு உங்களுக்கே தெரியும். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை ஏன் என்கிட்ட போடுறீங்க? அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து திமுக சேர்ந்ததுக்கான காரணம் அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டாரு, கொடுக்கல, அதனால தான் அவர் வந்து திமுக சேர்த்துட்டாரு அப்படின்றாங்க. என்ன சார்? இல்லை சார், சந்தர்ப்பவாதின்னு சொல்லி பொன்னையன் சொல்றாரு. பொன்னையன் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி ராஜா. சந்தர்ப்பவாதி இல்லை. நான் எனக்கு சந்தர்ப்பவாதிங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் கொள்கைவாதி. அது வந்து ஏன் பொன்னையன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. சார், உங்களை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் அது வந்து அது வாய்ப்பு இருக்கலாம், வரலாம்.